I ate one meal a day. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ ஏட் நான் சாப்பிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் அப்படின்றதுக்கு ஒன் மீல் எ டே. அப்போ சேர்த்து சொல்கிறப்போ ஐ ஏட் ஒன் மீல் எ டே அப்படின்னு சொல்லணும். At least 2 months. குறைஞ்சது 2 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் ஃபார் அட்லீஸ்ட் 2 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. I work odd jobs. I did and I'm here today. நான் எல்லா வேலையுமே செஞ்சேன். ஐ ஒர்க் ஆல் ஜாப்ஸ் ஸோ ஐம் ஹியர் டுடே. அதாவது அதனால தான் நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. I'm saying if I was able to do it, you can. அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் இங்கிலீஷில் ஸோ ஐம் சேயிங் அப்படின்னு அர்த்தம். என்னால் அதை செய்ய முடிஞ்சிச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட். இப்போது உங்களுக்கான ஒரு கொஸ்டின், உங்களால் முடியும் இது எப்படி சொல்லலான்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேவ் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பயோவில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.